நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இயேசப்பாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீ அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா இயேசு ராஜா, உங்க நன்றி செலுத்துறோமப்பா. இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோமப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோமப்பா. எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலும் திடப்படுத்தும்படியா, தைரியப்படுத்தும்படியா, எல்லா குறைகளையும் மாற்றும்படியா இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்த போறதற்காக நன்றி ஆண்டவரே. இதனால் வருகின்ற கன மகிமை தூதி எல்லாம் அப்பா இயேசுக்கு மட்டும் செலுத்துறோம் அப்பா. இயேசு ரட்சி மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மார்க் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய உள்ள இயேசப்பாவுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, மார்க் 8:9வது வசனம், சாப்பிட்டவர்களில் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். அது மட்டும் இல்லை, 8வது வசனம்,
8வது அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 7 கூடை நிறைய எடுத்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய இயேசப்பா, மீதி எடுக்க வைக்கிறவர் நம்முடைய இயேசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மிக அன்பான தேவனுக்கு பிரியமான செல்ல பிள்ளைகளை, இயேசு உங்களை பார்த்தா சொல்றார், திருப்தி அடைய வைக்க போறார், மீதி எடுக்க வைக்க போறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் திருப்தி அடையவே இல்லையே, என்னால் மீதி எடுக்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு நான் மீதி எடுப்பேன், என்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில திருப்தி அடைவேன், என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறுமா, எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி நீங்க எங்களோடு தவிப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நோக்கித்தான் இந்த வார்த்தை இப்பொழுது வருகிறது. இயேசப்பாவுடைய தேவனுள்ள ஜீவனுள்ள வல்லமையான வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை சாப்பிட்டு திருப்தி அடைய வைக்க போறார். அது எதுவா இருந்தாலும் சரிதான். ஒருவேளை பண பிரச்சனையில இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு குறைவுல இருக்கிறீங்களா, அந்த குறைவை மாற்றி உங்களை திருப்திப்படுத்தி மீதம் எடுக்கவும் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இயேசு இரக்கம் உள்ளவர், நம்முடைய இயேசு இரக்கம் உள்ளவர். பாருங்க, மார்க் 8வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார். மார்க் 8வது அதிகாரம் 2வது வசனம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். பாருங்க, இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ஒன்றுமில்லாத நிலைமை இல்லை. நம்ம நினைப்போம், நான் ஒன்றுமில்லாம இருக்கிறேன், எனக்கு இனி ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு செலவு பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் ஏசப்பா இந்த வேளையில இந்த மகிமை டிவி மூலமா, இந்த கிருபை நேர நிகழ்ச்சியில, இந்த ஷான் மினிஸ்ட்ரி மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒன்றுமில்லாது இருக்கையில் ஏசு பாருங்க தம்முடைய சீஷர்களை குறித்து பார்த்து சொல்றாரு, நான் பாருங்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்காக, எனக்காக, நமக்காக பரிதபிக்கிறவர் இந்த பூமியில ஒருவர் இருக்கிறார் என்றால், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின, நம்மை ரட்சித்த, நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற நம்முடைய அப்பா இயேசு மட்டும்தாங்க. இயேசுவால் மட்டும்தான் உங்களை குறித்து பரிதபிக்க முடியும், நம்மை குறித்து பரிதபிக்க முடியும். இன்றைய பிள்ளைகளுக்கு இனி ஒன்றுமே இல்லையே, இனி எப்படி இந்த பூமியில் அவரால் வாழ முடியும்? பாருங்க எவ்வளவு பரிதபிக்கிறார் பாத்தீங்களா? அவர் ஆசீர்வதிக்கிறவர், பரிதபிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னு மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ இப்போ பாத்தீங்களா அந்த கண்மலையை பார்த்து அடி அப்படின்னு சொன்னாரு. இவர் அடித்தார், தண்ணி வந்துச்சு, ஜனங்கள் குடித்தாங்க. இப்ப ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லையேன்னு சொன்ன போது அவங்களுக்கு மன்னா கொடுக்குறாங்க. மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார், மன்னா கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க அவங்களுக்கு இறைச்சி இல்லை பாத்தீங்களா? அவங்க ஏசப்பாவை தேவனை நோக்கி பார்த்தபோது, மோசே அவர்களுக்கு நோக்கி பார்த்தபோது அவங்களுக்கு காடை கொடுத்தாரு, திருப்தி அடைய வைத்தார், திருப்தி அடைய வைத்தார். மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு நேசிக்கிறவர், இரக்கமுள்ளவர். உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிற வேளையில, ஒன்றுமே இல்லை ஏசப்பா, இனி என்னால் எப்படி செயல்பட முடியும் சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து இயேசுவே என்று கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லிதான் இயேசு இப்ப உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனம், மார்க் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பற்றி அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே, வழியில் சோர்ந்து போவார்களே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பிறந்து 60 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல 50 வருஷம், இல்ல 10 வருஷம், இல்ல 20 வருஷம், இல்ல 70, இல்ல 80 மேல இருக்கலாம். பாருங்க, பல வருஷங்களா ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பல வருஷங்களா நினைத்த காரியம் நடக்காம இருக்கலாம். என்ன நினைச்சோமோ அது ஒன்றுமே இல்லை என்று ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். அவர் சொல்றாரு, சிலர் தூரத்துல இருந்து வந்துள்ளார்களாம்.
பல வருடங்களாக, இல்ல ஏதோ அதிகமான காரியங்கள்ல ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் இயேசு உங்களை குறித்து பரிதபிக்கிறார். அவர் பரிதபித்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார். அதனாலதான் பாருங்க, இன்றைய நாட்கள்ல நிறைய சீஷர்களாக ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஊழியர்கள் ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறார். அநேக போதர்களை எழுப்பி இருக்கிறார். அநேக இவாஞ்சலிஸ்ட், அநேக அப்போஸ்தலர்கள் தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவும் 206 கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இரவும் பகலும் அழுது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை அவர் அனுப்பி இருக்கிறார். அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பார்த்து, ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டையும் பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுக்கு ஒன்றுமில்லை, இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவங்களை இப்படியே விட்டா இவங்க சோர்ந்து போயிடுவார்கள். எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? என் பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஏன்னா அவங்க இந்த பூமியில வாழ்கிற நாள் அளவும் இவங்க சந்தோஷமா இருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு இவங்க வரணும். இவங்க இந்த பூமிக்கிற வாழ்க்கையிலே அவர்களுக்கு அநேக உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உபத்திரவத்துல இயேசுவால் என்னால் முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு, நான் என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் ஒன்றுமே இல்லாது இருக்கிறார்கள், இப்படியே இவர்கள் விட்டால் சோர்ந்து போவார்களே. பிரியமான தேவ பிள்ளைகள், பரிதபிக்கிற இயேசு, பரிதபிக்கும் இயேசு உங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகள், அதனாலதான் இந்த டிவி மூலமா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக தேவ செய்திகளை கேட்பதற்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேத வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்தான் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை குறித்து பரிதபிக்கிறேன், இவர்களை இப்படியே நான் ஒன்றுமில்லாமல் விட்டால் என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே. இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, பல ஆண்டு காலம் கண்ணீர்ல இருக்கிறாங்க, பல ஆண்டு காலம் கண்ணீர்ல இருக்கிறாங்க, இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சீஷர்களை பார்த்து சொன்னோன்னு சீஷர்கள் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இருக்கிற இடமோ வனாந்தரம், இந்த வனாந்தரத்துல எங்கே இருந்து இத்தனை அப்பங்களை அவர்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆமான் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கஷ்டங்களை இந்த பூமியில நீக்கிறவர் இயேசு தவிர யாரும் இல்லைங்க. யாராலே நீக்க முடியாது. நம்ம அப்பா அம்மா ஒருவேளை முடிந்த அளவு முதல்ல தருவாங்க, அப்புறம் அவங்களால தர முடியாது. ஒருவேளை சகோதரர்கள் உதவுவார்கள், ஒருவேளை நண்பர்கள் உதவலாம், ஒருவேளை நம்ம பாஸ்டர் கொடுத்து உதவலாம். ஆனா இந்த பூமியில் வாழ்கிற நாள் அளவோ இயேசுவை தவிர யாராலும் திருப்திப்படுத்த முடியாது நம்மை. இயேசு மட்டும்தான் உண்மையாகவே பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நாள் அளவும் இன்றைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக் கூடாதே, அவர்களுக்கு இந்த ஆத்மீய அப்பத்தை கொடுக்குமேன்னு சொல்லிதான் இன்றைக்கு வேத புஸ்தகத்தை வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் சொன்னாரு, நீங்கள் என்றென்றைக்கும் அறியாமலும் இருக்கும்படி நானே அப்பம் சொன்னாரு, ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னாரு. அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி, அந்த வார்த்தை மாம்சமானான்னு சொல்லி யோவான் எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அவர் நமக்கு ஜீவ அப்பமா இருக்கிறாரு. ஏசு நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசு நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்முடைய வேதனைகளை தேவைகளை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாள் அதே சூழல்ல இருக்கிறீங்களா? சீஷர்கள் சொல்றாங்க, எங்க இருந்துங்க கொடுக்க முடியும்? ஒருவேளை அப்பாவோ அம்மாவோ குடும்பங்களோ உறவினர்களோ பாஸ்டர்ஸோ ஒருவேளை உதவி செய்தவங்களோ சொல்லலாம், எப்படி இவர்களுக்கு நான் வாழ்நாளெல்லாம் கொடுக்க முடியும்? ஒரு தடவை 2 தடவை கொடுக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா நிரந்தரமாக இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஒருவர் உண்டென்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவே என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுடத்துல நாம் வரும்போது இயேசுவால் நம்முடைய குறைவுகளை நிவர்த்தி செய்ய முடியும். பாருங்க என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கும்போது, அருமையான வசனம் சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்க, இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, எங்க போய் வாங்க முடியும்? அதற்கு அவர் இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு கொஸ்டின் கேட்கிறார். என்ன கொஸ்டின் கேட்கிறார் தெரியுமா? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? அழகா கேட்கிறாருல. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அதுவும் யார்கிட்ட கேட்கிறாரு? சீஷர்களிடத்துல கேட்கிறாரு, ஊழியக்காரங்களிடத்துல கேட்கிறாரு, போதர்களிடத்துல கேட்கிறாரு, இயேசுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பேரை பார்த்தும் கேட்கிறாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு? என்ற ஜனங்கள் சோர்ந்து போவார்களே, என்ற ஜனங்கள் ஒன்றுமில்லாது இருக்கிறார்களேன்னு சொல்லி இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? எத்தனை அப்பம் இருக்கு? அவங்க சொல்றாங்க, 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். 7 அப்பம் இருக்குன்னு சொன்ன உடனே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளை கொடுக்கிறார். ஜனங்கள்
அப்படியே உட்கார்றாங்க. இன்னொரு நிருபத்துல இருக்கும் 50 பேரா வரிசையாக உட்கார்ந்தார்களாம். 50 பேரா வரிசையாக உட்கார்ந்தார்கள் இருக்கும். இந்த பகுதியில அவர் ஜனங்களை பந்தி இருக்க சொல்லி அதை எடுத்து அவருக்கு அந்த அப்பம் கொடுத்த அப்பத்தை எடுத்து 7 அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தன்னுடைய சீஷர்களிடத்துல கொடுக்கிறார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அது மட்டும் இல்ல, சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவுக்காக ஓடி ஓடி உழைக்கிற தேவ பிள்ளைகள் கூட இருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு பேரையும் தேவன் எதுக்காக ஒரு சீஷர்களாக, ஒரு ஊழியக்காரர்களாக, போதவர்களாக, இயேசுக்கு எதையாகிலும் செய்கிறவர்களா வைத்திருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு ஜனங்களுக்கு பரிமாறி கொடுக்கிறதற்கு தேவன் வைத்திருக்கிறார். நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள்னு சொல்றாரு. உங்களிடம் என்ன இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவன் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளிடத்துல ஜெபிக்கிற வரம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஜெபிக்கிற வரம், வேதத்தை தியானித்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வரம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வரம், வசனத்தை உட்கொண்டு மற்றவர்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அதே சூழல்ல இன்றைக்கு இயேசு எங்களுக்கு செய்ய மாட்டாரான்னு நினைக்கலாம். இயேசு உங்களுக்கு அநேக ஊழியர்களை அனுப்பி வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சபைகள்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, இயேசுடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ளணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் போது நீங்களும் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை போல நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக மாற முடியும். உங்க வீட்டுல நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். சீஷலை பார்த்து அவர் சொன்னார், சீஷர்கள் சொன்னாங்க, எப்படி அகப்படும் சொல்லி. ஆமா, அவர்களால முடியாது, ஆனா இயேசுவால மட்டும்தான் முடியும். பாருங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. சீஷல் போய் ஜனங்கள்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்களால எப்படி முடியும்? உங்களாலேயும் முடியும். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த ஒரு சில கிஃப்ட் கொடுத்திருக்காருல்ல, விசுவாச வரம் எல்லாரிடமும் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆவியின் வரங்களே இல்லைன்னு சொல்லி. தேவன் அநேக ஆவியின் வரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு விசுவாச வரம் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாச வரம் இருந்தாலே போதும். இயேசுவுக்காக நம்ம செயல்படும் போது இயேசு எல்லா வரங்களையும் தந்து நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்ம மூலம் அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைய முடியும். பிரியமானவர்களே, அதான் இயேசு சொல்வார், உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீன்னு சொன்ன போல, இன்றைக்கு ஒருவர் விசுவாசிச்சா போதும், அந்த வீட்டுக்குள்ள எல்லாரையுமே சுபோஷிக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள எல்லாரையுமே சுபோஷிக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் சொல்றார், பரிதபிக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுமில்லையே என்று அறிந்த போது ஜனங்களுக்காக பரிதபித்து தன்னுடைய ஊழியக்காரங்களை அவர் அனுப்புறார், போதகர்களை அனுப்புறார். ஆலயத்தை கடந்து செல்லும் போது தேவன் போதகர்கள் மூலம் உங்களோடு பேசுகிறார். நீங்க வசனத்தை தியானிக்கும் போது இயேசு உங்களோடு டைரக்டாக இடைப்படுகிறார். உங்களையும் அப்படியாக தேவன் மாற்றுகிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களே, இயேசு ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யணும்னு சொல்லி துக்கத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, இயேசு உங்களை பார்த்தா சொல்றாரு. உங்களை பார்த்தா உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு? நீங்க சொல்லுவீங்க, என்னால் ஜெபிக்க முடியும்னா அந்த ஜெபத்தின் மூலம் தேவன் உங்களை மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும், இன்னும் ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல இதே போல வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளையும் உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க இயேசுவால் முடியும். ஆனா அநேகர் இன்னைக்கு இயேசு கொடுத்த தாளந்த புதைச்சு வச்சிருக்காங்க. அவர் 10 தாளந்த ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு, 5 தாளந்த கொடுக்கிறார். இயேசு சொன்ன ஓமையில வரும், ஒருவனுக்கு 1 தாளந்த கொடுத்தாரு, 5 தாளந்து கொடுத்தவர் 10 தாளந்தை சம்பாதிச்சிட்டாரு, 2 தாளந்து கொடுத்தவர் 4 தாளந்து சம்பாதிச்சாரு. ஆனால் 1 தாளந்து பெற்றவரை புதைத்து வைத்து விட்டார். என்ன நடந்துச்சு? இவரை புறம்பான இருளிலே போடுங்கள்னு சொன்னாங்க. ஏன்னா தாளந்தை புதைத்து வைக்கும் போது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஆகாது. ஆனா யாருக்கு அதிகமா இருக்கோ அவர் சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில தேவன் ஒவ்வொருவரையும் அவர் சிருஷ்டிக்கும் போதே ஆச்சரியமாக சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கிஃப்டா அவர் கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அருமையான தேவ கிருபைகளை கொடுத்துதான் இந்த பூமியில அவர் அனுப்பி இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற கிருபைகளை, வரங்களை, வல்லமை இன்னைக்கு அநேகர் பயன்படுத்த தெரியாம உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா எங்ககிட்ட என்ன இருக்குன்னே தெரியலன்னு சொல்றவங்க இன்னைக்கு அநேகர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு? இயேசு கொடுத்த இந்த அப்பத்தை வைத்து இயேசு ஒருவேளை ஜெபிக்கிற வரம் மட்டும் கொடுத்திருப்பாரு. உங்களால் ஜெபிக்க முடியும், உங்களால் விசுவாசம் மட்டும் இருக்கு. அதை நீங்க பெருக்கும் போது எல்லா வரங்களையும் உங்களுக்கு தருகிறார். இந்த வரங்கள் மூலம் உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உங்களையும் ஊழியக்காரங்களாக மாற்றுறார், உங்களையும் சீஷர்களாக மாற்றுகிறார். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு அற்புதங்களை செய்கிறவர்களாக, நீங்களும் உங்க திருச்சபையில அதிசயத்தை நடப்பிக்கிறவர்களாக, நீங்களும் போகிற இடமெங்கும் இயேசுவுக்காக மனம் வீசுறவர்களாக இயேசு உங்களை மாற்றுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே,
பாருங்க எத்தனை பேருக்கு பரிமாறினாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 7வது வசனத்துல பாத்தீங்க, சிறு மீன்களும் இருந்தது, அதே ஆசீர்வாதத்தை இயேசு கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்ட போது எல்லாருக்கும் பரிமாறினாங்க. வசனம் சொல்லுது, மார்க் 8:8, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். பாருங்க, மீதமும் எடுக்க வைத்தார். ஒன்றுமே இல்லை என்று இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை குடும்பமாக இருக்கலாம், இல்ல தனிநபரா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதோ ஊழியத்தை ஆண்டவருக்கா செய்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு காரியத்துல ஒன்றுமே இல்லை, திருமணம் என் பிள்ளைக்கு நடக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகள் குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறீங்களா? ஏசு உங்களுக்கா பரிதபிக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. கொண்டு ஏசப்பா கரத்துல கொடுக்கும் போது ஏசப்பா அதை பிளஸ் பண்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலடிகளார பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாங்க. ஆனா எல்லாவற்றையும் அற்பமே குப்பையுமாக எண்ணினாங்க. போய் சபைகளை நிறுவனாங்க. பாத்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தல பிரயாணம் பண்ண இடங்கள்னு சொல்லி வேதத்துல கடைசி அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா, அநேக முறை அவர் கப்பர் பயணத்துல இருந்திருக்கிறாரு, கப்பர் சேதத்துல இருந்திருக்கிறாரு. எத்தனை பாடுகளின் மத்தியில அவர் இயேசு அவருக்கு கொடுத்த அந்த கிஃப்டை அவர் பயன்படுத்தினாரு. ஆனா ஒரு நாள் இயேசு பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்டவர். ஆனா அவரை இயேசு சந்தித்த போது அவர் இயேசுக்கென்று தன்னை அர்ப்பணித்தார். அதனால 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு நிருபம் அவர் எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. எபிரேயரும் அவர் எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த வார்த்தைகள் மூலம் இயேசுவைத்தான் அவர் சொல்லி கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா, அவர் கடைசி வரை பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய கையினால வேலை செய்து சாப்பிட்டாராம். மற்ற நேரங்கள் அவர் ஏசப்பாடைய ஊழியத்தை செய்திருக்கிறாரு, நடந்து திரிந்து செய்திருக்கிறார். ஏசு சுற்றி திருந்தார், நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தான்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:38 பாக்குறோம். நடந்து அப்படியே அவர் போனது மாதிரி இந்த பவுலடிகளாரும் இயேசுவுக்காக செயல்பட்டார். அவருடைய சிஷ்யர்களும் அப்படி செயல்பட்டதான் நம்ம பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லைன்னு சொல்றீங்களா? ஏசப்பா உங்களுக்காக பரிதபிக்கிறார். பாருங்க, சாப்பிட்டு திருப்தி அடைய வைத்தது போல உங்களையும் சாப்பிட்டு திருப்தி அடைய வைக்க போகிறார். நீங்கள் மீதம் எடுக்க போகிறீர்கள். மீதத்தை கொண்டு உங்கள் குடும்பங்களை அவர் போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த வேளையிலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். ஏசப்பா கிட்ட உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு ராஜா, இப்பொழுதும் அன்பான உங்களுடைய பிள்ளைகளா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பா, ஜனத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன போது ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அவங்களுக்கு நீங்களே கொடுங்கன்னு சொல்லி சீஷல்கிட்ட சொன்னீங்களே, அப்படியே அவங்களை விட்டா என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போவார்களேன்னு சொல்லி தானப்பா நீங்கள் சொன்ன போது ஆண்டவரே அவர்கள் பரிமாற வைத்தீங்களே. அவங்க கிட்ட 7 அப்பம் ஆண்டவரே சில மீன்கள் இருந்ததை கொடுத்தாங்களே. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு வேதம் படிக்கிறதுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா, ஜெபிக்கிறதுக்கான வரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, விசுவாச வரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. யார் யார் உடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறாங்களோ, யார் யார் வேதத்தை உட்கொள்ள தீர்மானம் எடுக்கிறாங்களோ, யார் யார் ஜெபிக்க வேண்டும் என்று உங்க கரத்துல அர்ப்பணித்தார்களோ, அத்தனை பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் இயேசு இன்றைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தும்படியா, அவர்கள் மீதம் எடுக்கும்படியா, வழியில் சோர்ந்து போய்விடாதபடி இயேசுவாகிய உம்மை தங்களோடு வைத்திருக்கத்தக்கதாக, உங்களை இன்னும் ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தத்தக்கதாக, இயேசுவை ஆண்டவரை அநேகருக்கு அறிவிக்கத்தக்கதாக, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாக, ஜீவமன்னாமை கொடுக்கிறவர்களாக, இந்த அப்பம் குறைபட்டு விடாதபடி இயேசு என்ற அப்பம் ஜீவமன்னமாகிய இயேசுவை தங்களோடு வைத்திருக்கிறவர்களாக இருக்கும்படியா, ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு குறையும் வராதபடி, ஒன்றுமில்லாத நிலைமை மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அத்தனை குடும்பங்களிலும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கிருபையும் இரக்கமும் சமாதானம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் திருப்தி அடைவர்களாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. குறைவுகள் மறைந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகளை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே, வாளாக்காமல் தலையாக்கும் அப்பா. இயேசுவே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பேரை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் நிரப்புவதாக மீதம் எடுக்க வைங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற நிலைமை இந்த பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் வராதபடி இயேசுடைய பிரசன்ன மகிமை பிள்ளைகளோடு இருக்கும்படியா ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இந்த நேரத்தினால் வந்த கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சமூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. என்னை நேசிக்கின்றாயா? என்னை